ஹாய் ஹலோ, வெல்கம் டு எஸ்ஜி சேனல். யமஹா அப்படின்னு சொன்னாலே அதை தெரியாதவங்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வேர்ல்டுலே ஒரு ஃபேமஸான டூ வீலர் கம்பெனி. அதாவது ஜப்பானை பேசிக்காக வச்சு ரன் ஆகிட்டு இருக்க இந்த யமஹா மோட்டார் கம்பெனி இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமஸான டூ வீலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்போது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடில் ஆரம்பித்து இப்போது யமஹா எஃப்இசட் அப்டேட் எடிஷன், அது மட்டும் இல்லாமல் யமஹா பெசினோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான டூ வீலர் நீங்கள் பார்த்தது எல்லாமே பெட்ரோல் டைப்பான டூ வீலர் தான். ஆனால் இப்போது யமஹாவில் எலக்ட்ரிக் டைப்பான டூ வீலரும் வரப்போகுது. அதாவது யமஹா இப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஸோ தெரியாமே இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து எப்படி இருக்குது, அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன மாடல், அது எவ்வளோ ஸ்பீட் கொடுக்குது, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, அதோட ரேட் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க, அதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதேமாதிரி நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மாதிரிலாம் இல்லாமல் இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது ஃபேஸில் 2 கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே யமஹா அப்படிங்கிற கம்பெனியோட நேமை அப்லேருந்து டவுன் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா லுக்காகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து ஹெட்லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்லா வந்து பிரைட்டாகவும் இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யமஹா மை ரைட் ஆப் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி வண்டியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வண்டியில் கொடுத்துருக்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலில் மொபைல் ஆப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போக போகிறீங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்பீடு, மைலேஜு, கிளாக்கு, அடுத்தது பேட்டரி லெவலு, ஸோ வண்டி இதெல்லாமே நீங்கள் வந்து வண்டியிலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு போகும்போது கால் வருதுன்னு வச்சுங்களேன், இன்கமிங் கால்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அடுத்து மெசேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அலர்ட் வந்து காட்டும். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து வண்டியிலே வந்து பார்த்துக்கலாம், இந்த ஆப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒய்ஃபை கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து லோ பேட்டரி இண்டிகேட்டர், அதாவது பேட்டரி வந்து லோவாகுதுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு உடனடியாக வந்து எல்சிடி டிஸ்பிளேல வந்து காட்டும் பேட்டரி லோவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து யூஎஸ்பி சார்ஜ் போட்டு நீங்கள் மொபைல் வந்து வண்டியிலே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். வீட்டில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஆஃபீஸ் போகும்போது விசிட் டைமில் மறந்துட்டீங்க, இல்லை வீட்டிலே போட முடியல அப்படின்னா நீங்கள் வண்டியில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஆன்டி திஃப்ட் அலாரம் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து வண்டியை யாராச்சும் உங்களுக்கு தெரியாதவங்க எடுக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வண்டி வந்து திஃப்ட் போயிருதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து காட்டும் மொபைல் ஆப் கனெக்ட் பண்ணிருக்கும் போது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 3 பேஸ் சைனரைஸ்டு மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலில் 2.3 kW வந்து 424 RPMல கொடுக்குது. மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 2.5 kW 400 RPMல கொடுக்குது. மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136.0 Nm 50 RPMல வந்து கொடுக்குது. ஸோ யமஹா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் ஓரளவு பெட்டராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர்லையும் கண்டிப்பாக பிக்கப்பும் மைலேஜும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பட் வண்டி வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரிக்கு 3 வருஷம் வந்து வாரண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி மோட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து வாரண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் அண்டர் போனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ஹார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரேக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவே பேக்கில் பார்க்கும்போது மெக்கானிக்கல் லீடிங் ட்ரைலிங் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் வருது, பேக்கில் வந்து ட்ரம் வருது. ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்க் வராது. சில பேர் வந்து ரெண்டுமே டிஸ்க்லாம் கேட்பாங்க. பட் இதில் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் இருக்குது, பேக்கில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீலு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 90 mm அலாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பேக்கில் போகும்போது 80 mm அலாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது 10 mm கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஸோ பேக்கில்னு வரும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யமஹா பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்இசட்லாம் ஃப்ரண்ட் வீல் வந்து சின்னதாக இருக்கும், பேக் வீல் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பட் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது லித்தியம் அயன் பேட்டரி இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட வோல்டேஜ் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 50
19.4 வாட்ஸில் இருக்குது. அதேமாதிரி 19.2 ஏஹெச்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் 2 பேட்டரி வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரிமூவபிள் டைப் இருக்குது. ஒரு பேட்டரியை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு பேட்டரியை வந்து ஓட்டிட்டு போகலாம். அந்த பேட்டரி தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை சார்ஜ் போட்டு இந்த பேட்டரி போட்டு ஓட்டிட்டு போகலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 2 பேட்டரி வரும். நெக்ஸ்ட்டு வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரியோட வெயிட் 8 கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறனால அதிகபட்சமாக 4 மணி நேரத்துக்குள்ளே பேட்டரி வந்து ஃபுல் ஆயிரும். ஒரு வாட்டி ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சிங்கிள் பேட்டரி போட்டு விட்டிங்கன்னா 39லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் சாலிடாக கொடுக்கும். இதுவே 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா 65லேருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டர். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். ஏன்னா ரொம்ப அதிகமான மைலேஜ்லாம் இல்லை. ஸோ 75 வரைக்கும் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலர் ஒர்க்கு, நார்மலு, வெளில போகிறதுக்கு மாதிரி இடத்துல எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மற்ற டைம் எங்கே போனாலும் சரி, ஒர்க்குக்கும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிறது, இல்லை எப்பயாச்சும் வண்டி எடுக்கிறவங்க சில பேர் 2 நாளைக்கு விட்டு எடுப்பாங்க, சில பேர் வீக்கெண்டில் மட்டும் எடுப்பாங்க. ஸோ எந்த விதமான இது எடுத்தாலும் மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது இதில். டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 110 to 70க்கு டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்லையும் பார்த்தீங்கன்னா 130 to 70க்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டை விட பேக்கில் கொஞ்சம் டயர் வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 27 லிட்டருக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஹெல்மெட் வச்சுக்கலாம், பேக் வச்சுக்கலாம், திங்ஸு, ஷூஸு, ஃபைல்ஸு, இந்த மாதிரி பெரிய திங்ஸ் எல்லாமே இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸும் வந்து நிறையாவும் இருக்குது, லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் கொடுத்துருக்காங்க இதில். ஸ்கூட்டரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோ வெயிட் இது. ஆக்சுவலாக இது வந்து வித்தவுட் பேட்டரியோட சொல்கிறேன். பேட்டரி போட்டிங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பேட்டரி வந்து 8 கிலோ வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேட்டரி 8 கிலோ அப்படின்னா 2 பேட்டரி போட்டால் 16 கிலோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தா 100 கிலோ கிட்ட வந்து நெருங்கும். ஸோ 100 கிலோ வெயிட் இருக்கிற வண்டி தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். லேடிஸ் மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப வெயிட்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 135 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான். 795 mmக்கு லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஓரளவு கம்ஃபர்டபுளாக எல்லாருமே போகலாம். ஃபேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்லிம்மாக இருந்தாலும் சரி, நல்லா தான் இருக்குது. ஓவரால் லென்த்து பார்க்கும்போது 1875 mm கொடுத்துருக்காங்க. வித்துன்னு பார்க்கும்போது 695 mm இருக்குது. ஹைட்டு பார்க்கும்போது ஸ்கூட்டரோட ஹைட்டு 1120 mm இருக்குது. நார்மல் ஹைட்டில் தான் இருக்கும். ரொம்ப ஹைட்டும் கிடையாது, கம்மியாகவும் கிடையாது. நெக்ஸ்ட் லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து டிஃப்ரெண்ட் லுக்கில் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெட்டராக இருக்குது. அதேமாதிரி டெய்ல் லைட் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேன் இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சாலை பொறுத்த வரைக்கும் எல்சிடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்லா இருக்குது. ரைடிங் மோட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மோட்ஸ் தகுந்த மாதிரி மைலேஜ் வந்து மாறும். அந்த ஃபெசிலிட்டிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புஷ் பட்டனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸ்மார்ட் கீ ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரிமோட் மாதிரியே தான். ஸோ நீங்கள் வந்து ரஷ்ஷான ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை அர்ஜென்ட்டு கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் கீ வச்சு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 45 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு தான் ஸ்பீடு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேரி ஆனாலும் ஆகலாம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க 40 to 50 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் 55 வரைக்கும் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 50 to 55 கொடுத்தாலே வண்டி வந்து நல்லா ஒர்த்தபிளான ஸ்பீடு தான். பட் ரொம்ப ஹை ஸ்பீடெல்லாம் கிடையாது. ஸோ மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது இதில். ஸோ நார்மல் ஒர்க்குக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, ரெகுலர் ஒர்க்குக்கு, ஆஃபீஸ் போகிறது, ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். லேடிஸும் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஸ்பீடு இதில் நல்லா இருக்குது. லோ ஸ்பீட்லாம் வந்து கிடையாது. கலர் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து மில்கி ஒயிட், செகண்ட் வந்து ஆக்வா, தேர்ட் ஒன்று மிட் நைட் பிளாக். மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ யமகா அப்படின்னாலே எல்லாருமே லுக்குக்கு அப்புறம் அதிகமாக எதிர்பார்க்குறது கலர் தான். ஸோ 3 கலர் கொடுத்துருக்காங்க, 3 வெரைட்டிஸ், மூணுமே நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டருக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா யமகாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறனாலே எல்லாருமே இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்கும், இந்த வண்டியை ஓட்டி பார்க்கும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கூட்டரோட ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா தான் இருக்குது, ஸ்பீடும் நல்லா இருக்குது, மைலேஜும் வந்து பெட்டராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃபீச்சர்ஸும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. வண்டி லுக்கும் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பயங்கரமாக ரீச் ஆகும்னு நினைக்கிற வண்டி வரும்போது, பட் வந்ததுக்கப்புறம் தான் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்கூட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது யமஹா நியோ. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,25,000 1,50,000 60,000 அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் வண்டி லான்ச் ஆகி புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோங்கிறது தெரியும். ஸோ அந்த ஸ்கூட்டரோட டீட்டெயில் வரும்போது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எல்லா டீட்டெயிலாம் போகிறேன். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஸோ அப்டேட்டட் எடிஷனும் சரி, மற்ற ஸ்பீச்சர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது ஸ்கூட்டர். ஸோ யமஹாவில் நான் ஒரு
பக்காவான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது உங்கள் SGT.